சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவின் மூத்த நடிகர்களில் ஒருவர். கடந்த பல வருடங்களாக சூப்பர் ஸ்டார் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஹீரோவாக நடித்து கடைசியாக வெளியான ஜெயிலர் படம் வெற்றியையும், கெஸ்ட் ரோலில் நடித்த லால் சலாம் படம் தோல்வியையும் சந்தித்தது. தற்போது தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த சூழல்ல ரஜினிகாந்தை இளையராஜாவின் பிறந்தநாள் பார்ட்டியில பாரதி ராஜா அறைந்து விட்டதா பத்திரிகையாளர் அந்தணன் சொல்லியிருக்காரு. இது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்களுக்கு ரஜினியை பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க போகலாம் வீடியோ உள்ள. பெங்களூரில் பேருந்து நடத்துனராக இருந்து தற்போது இந்திய சினிமாவின் அடையாளங்களாக ஒருவராக மாறி நிற்கிறாரு ரஜினிகாந்த். அவரது நடிப்பில் கடைசியாக லால் சலாம் திரைப்படம் வெளியானது. அதில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தாரு. படம் படுதோல்வியை சந்தித்து விட்டது. அதற்கு முன்னதாக நடித்த ஜெயிலர் படம் மெகா ஹிட் ஆனது. கடந்த சில வருடங்களாகவே ஹிட்டுக்கு இயங்கி கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயிலர் நிவாரண மருந்தாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரை படம் உலகம் முழுவதும் வசூல் செஞ்சது. தற்போது பார்த்தீங்கன்னா அவர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெய்பீம் படத்தை இயக்கிய இயக்குனர் என்பதனால ஞானவேல் இந்த படத்தில் ரஜினியை வச்சு எந்த மாதிரியான விஷயத்தை பேச போறாரு என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே சமயம் ரஜினியின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான டைட்டில் டீசர் பார்க்கையில் ஒருவேளை படம் கமர்ஷியல் பாதையில் பயணிக்குமோ என்ற சந்தேகத்தை ரசிகர்களுக்கு எழுப்பியிருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. ஃபகத் ஃபாசில் ரஜினிக்கு மகனாகவும், ராணா டகுபதி தான் படத்துக்கு வில்லன் என்றும் சொல்லப்படுது. படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறாரு. இப்படி ரஜினிகாந்த் இப்போதும் படுபிசியாக இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகம் ஆச்சரியப்படுது. கவிஞர் வைரமுத்து ரஜினிக்கு மீசை வைத்த குழந்தை அப்பா என்று ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அதற்கேற்றபடி குழந்தை போல படு சுறுசுறுப்பாக இருக்காரு ரஜினிகாந்த். ரஜினி இப்போது பக்குவப்பட்டவராக காட்சியளிக்கிறாரு. தான் வளர்ந்து வந்த காலத்தில் ரொம்பவே முரட்டுத்தனமானவர் என்ற ஒரு பேச்சு உண்டு. இந்நிலையில் பத்திரிகையாளர் அந்தணன் சமீபத்தில் பேசிய பேச்சு ஒன்றில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் அளித்த ஒரு பேட்டியில் நடிகர் பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் வீட்டில் ஒரு முறை இளையராஜாவின் பிறந்தநாள் பார்ட்டி கோலாகலமாக நடந்தது. அதில் பலரும் கலந்து கொண்டாங்க. அந்த பார்ட்டிக்கு ரஜினிகாந்த் தாமதமாக வந்தார். அப்போது ஏண்டா லேட்டு என ரஜினியிடம் பாரதி ராஜா கேட்டிருக்காரு. அப்போது ரஜினிகாந்த் நக்கலா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. உடனே பாரதி ராஜாவுக்கு கோபம் வந்து ரஜினிகாந்தை கன்னத்திலே அறைந்து விட்டாராம். அது அப்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அன்று முதல் குடிக்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்த இளையராஜா அதற்கு பிறகு மதுவே அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் லேட்டாக வரமாட்டேன், இனிமே எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், என்னை விட மூத்தவங்க நீங்கள் சொல்கிற அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணுவேன், இனிமே நான் கரெக்டாக டைமிங்க்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பேன், எந்த படமாக இருந்தாலும் நடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அன்னையிலிருந்து ரஜினி பெருந்தன்மையாக இருந்துட்டு தான் வராரு. இன்னைக்கு வரைக்கும் யாரை பார்த்தாலும் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் ரஜினியோட இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு சும்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.